தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 18/6/2026 நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். யாத்திராகமம் 1 அதிகாரம் 21 வசனம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தபடியினால் அவர்கள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. மருத்துவ பெண்கள் ஆண்டவருக்கு பயந்தபடியினால் அவர்கள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, மருத்துவச்சிகள் எனக்கு பயந்து இஸ்ரவேல் மக்களின் ஆண் பிள்ளைகளை பாதுகாத்ததினால் நான் அவர்கள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்தேன் என்று கூறுகின்றார். இந்த வசனத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே பலிகி பெருகினார்கள். இதை கண்டு பொறாமையடைந்த அந்த மன்னர், இப்படி இவர்கள் பலிகி பெருகும் பொழுது நமக்கு எதிராக வந்து நம்ம எதிர்க்கக்கூடும் என்று அஞ்சி மருத்துவ பெண்களை அழைத்து இஸ்ரவேல் பெண்கள் பிரவசத்துக்கு, அதாவது குழந்தை பெற ஆயத்தமாக இருக்கும் பொழுது நீங்கள் சென்று ஆண் பிள்ளைகளை கொன்று விடுங்கள் என்று கூறினார். ஆனால் மருத்துவச்சிகள் ஆண்டவருக்கு பயந்து அப்படி செய்யாமல் அரச கட்டளையை மீறி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் பெண்களின் ஆண் பிள்ளைகளை காப்பாற்றினார்கள். பிரியமானவர்களே, இதனால் கர்த்தர் மகிழ்ந்து மன்னருக்கு பயப்படாமல் மன்னாதி மன்னனாகிய எனக்கு பயந்த இஸ்ரேல் குடும்பங்களை, அதாவது மருத்துவச்சினுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்வேன் என்று மருத்துவச்சிகளின் குடும்பங்களையும் அவர்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க செய்து பெருக பண்ணினார், செழிக்க செய்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆகவே நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தில் நமது அதிகாரிகள் அல்லது மதிப்பில் உயர்ந்தவர்கள் என்று அதிகாரிகளுக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமற்ற செயல்களை செய்யாமல் கர்த்தருக்கு பயந்து நேர்மையான கர்த்தர் விரும்புகின்ற காரியங்களை செய்து அதன்படி வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து தழைக்க செய்து உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக மருத்துவச்சிகள் எப்படி மன்னருக்கு பயப்படாமல் உமக்கு பயந்தார்களோ அதன்படி நாங்களும் உமக்கு பயந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் என்று உறுதி கொள்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி வாழ கிருபை செய்து எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் தழைக்க செய்து ஆசீர்வதித்து உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.